ஓகே. நம்ம வந்து இப்போ எந்த லாங்குவேஜ் பார்க்க போறோம்னா, ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம ஏன் படிக்கணும், எதுக்காக படிக்கணும் அப்படின்னு ஒரு கிளியரன்ஸ் இருக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் நம்ம ஃபுல் ஸ்டாக்காக படிக்கும்போது ஃப்ரண்ட் எண்டுக்கு கண்டிப்பாக HTML, CSS, பூட் ஸ்டாக் ஏதாவது படிக்கணும். ஸோ அது கூட சேர்த்து ஜாவா ஸ்கிரிப்டும் படிக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WP ஸ்கூலில் போய் ஹிந்தே போட்டு பார்த்தீங்கன்னா கூட இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லேயே வந்துட்டு ஸோ ஒய் ஸ்டடி JavaScript? JavaScript is one of the three language all web developers must learn. அதில் HTML ஒன்று, CSS செகண்ட், தேர்ட் ஒன் JavaScript. ஸோ JavaScript பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஆக்ஷன் ஆஃப் தி வெப் பேஜ், இன்னொன்று பிஹேவியர் ஆஃப் தி வெப் பேஜ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி JavaScript எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிளைண்ட் சைட் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம புக் மை ஷோ இருக்குல்ல, புக் மை ஷோ இருக்குது. அந்த புக் மை ஷோ போயிட்டு நம்ம புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, சீட்டை செலக்ட் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ அந்த சீட்டை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் ஒரு வெப்சைட்டை போய் லாகின் பண்ணுறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே உங்ககிட்ட ஒரு டீட்டெயில்ஸ் வாங்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அது கரெக்டாக இருக்கா இல்லையா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் அது ஷோ பண்ணதில்லை. ஸோ இது நீங்கள் பாஸ்வேர்ட் மாதிரி தப்பாக போட்டால் அது தப்பு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி காட்டும். ஸோ எல்லாமே இந்த வேலை எல்லாமே மேஜர் ஆஃப் தி பார்ட் யார் பார்க்குறாங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஃபோல்டர் க்ரியேட். ஸோ இப்போ இங்கே போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துட்டு index.html. ஸோ HTML-க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு ஜாவாஸ்கிரிப்டுக்கான கோடு எழுத போகிறோம். ஐ மீன் ஆக்ஷன் ஆஃப் ஏ வெப் பேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் ப்ரெஸ் பண்ணணும். ஐ மீன் ஷிஃப்ட்டை பிடிச்சி ஒன்றை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ண உடனே என்டர் கொடுத்துக்கணும். கொடுத்த உடனே பேசிக் HTML-ஓட கோட் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிப்புக்குள்ள ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு டிப்புக்குள்ள ஒரு பட்டன், ஓகேவா? ஸோ இந்த பட்டன் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா டைப் வந்து பட்டனாக இருக்கணும். இங்கே ஆன் கிளிக்கில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இங்கே பேரண்டஸ்குள்ள, ஓகேவா? இங்கே வந்துட்டு டாட் என்ன HTML ஈக்குவல் டு சிங்கிள் குவாட்ஸ்குள்ள வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் ரியல் வேர்ல்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு H1. ஸோ அது வந்து எப்படி வரணும், என்ன சைஸில் வரணும், அந்த வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் ரியல் வேர்ல்ட் அப்படின்றது இந்த சைட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு H1 டேக்கில் போட்டிருக்கோம். ஸோ இதில் H1 தான் யூஸ் பண்ணலாம் கிடையாது, ஹெட்டிங்ஸில் இருக்க நீங்கள் எந்த டேக் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த H1 ஸ்டைல் வந்து கலர் வந்து ஏதாவது ஒரு நார்மல் கலர் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கோங்க. ஒரு டார்க் கலர்ஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த டார்க் ப்ளூ எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு ஐ மீன் இந்த டபுள் கோட்ஸ்க்கு வெளியில் வந்துட்டு ஐடியில் அவுட்புட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இந்த அவுட்புட்டை இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி இருக்குல்ல, இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ளே அதை கனெக்ட் பண்ணணும் அவுட்புட், ஓகேவா? ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தானே இந்த ஆக்ஷன் நடக்கும். இங்கே வந்துட்டு சும்மா என்ன பண்ணுறேன், சப்மிட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு இல்லை புரியணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்மை கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார்மை க்ரியேட் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த பட்டனை கூட நீங்கள் வச்சுக்க முடியும், உங்கள் விருப்பம்.
ஸோ நான் வந்துட்டு இப்போ ஜஸ்ட் அந்த பட்டன் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நடக்குது, ஆக்ஷன் ஆஃப் வெப் பேஜ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பட்டன் வந்து அங்கே என்ன மேஜர் ஆஃப் தி பார்ட் ஒர்க் பண்ணுது அப்படின்றதுக்காக தான் நான் பட்டன் மட்டும் டேரெக்டாக கொடுத்தேன். இல்லை எனக்கு லாகின் பேஜோட அதை சொல்லணும் அப்படின்னா நான் லேபிளில் அதை இன்செர்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ யூசர் நேம் அப்படின்னு நம்ம பேசிக்காக க்ரியேட் பண்ணுவோமா, ஃபார்ம். நெக்ஸ்ட்டு யூசர் நேம் அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் என்ன கொடுப்போம், இன்புட் கொடுப்போமா, இன்புட். இதில் வந்து இன்புட் என்ன டைப் இருக்கும், யூசர் நேம்ன்றதுனால அது இதுவாக இருந்தால், ஐ மீன் டெக்ஸ்டாக இருந்தால் போதும். இங்கே என்டர் யுவர் யூசர் நேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிஆர் டேக் வேணும். இப்போ நான் ஒரு இந்த டேக் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு லேபிள் கிரியேட் பண்ணுவோம். இதில் பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மேஜர் ஆஃப் தி பார்ட்டும் பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு இன்புட் எடுக்கணும். ஸோ இதோட டைப் என்னவா இருக்கணும்னா பாஸ்வேர்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம அப்போ தான் வந்துட்டு டைப் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து தெரியாது, ஹைட் பண்ணி காமிக்கும். இந்த இடத்துல என்டர் யுவர் பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ இதுவும் எனக்கு இது கீழே தான் பட்டன் வரணும்னா இங்கேயும் ஒரு பிரேக் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ இதை ரன் பண்ணுவோம். சாரி, முடியும். ஓகே, ரன் டிபக்கிங். ஓகேவா? ஸோ இப்போ நான் சும்மா அந்த பட்டனை கிளிக் பண்ண கூட அது ஒர்க் ஆகும். பட் நான் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு சப்மிட் கொடுப்பேன். ஸோ வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் ரியல் வேர்ல்ட். ஸோ இது வந்துட்டு எனக்கு கீழே வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும். ஐ மீன் இங்கே அலைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த அலைன்ஸை நீங்கள் மாற்றினீங்கன்னா அது கீழே வரும். ஓகேவா? எதுவும் இல்லை, இங்கே இருக்கிற இந்த H1 டேகை ஓவராலாக இந்த டிப்புக்கு வெளியில் போட்டு. ஸோ இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணாவே எனக்கு அது மாறிடும். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். நான் திருப்பி என்டர் பண்ணுறேன். அதே பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ கீழே வருது. இல்லை இந்த கீழே வருது ஓகே, அந்த வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு சென்ட்ரல் தான் வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு ஐ மீன் H1 டேக்ஸ் இதுக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கணும். சேம் அதே மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், நார்மலாக ஆகிடும். உங்களுக்கு இதுவும் சென்டராக வேணும் அப்படின்னா இதுக்குள்ளே போங்க, டிவுக்குள்ளே போயிட்டு ஃபார்மும் எனக்கு சென்டராக வேணும்னா அது அதே மாதிரி டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ ஓவராலாக ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ பாருங்கன்னா சென்டரில் வந்திருக்கும். இங்கே நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு டைப் பண்ண போகிறோம். பாஸ்வேர்ட் டைப் பண்ண உடனே சப்மிட் கொடுக்குறேன். வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் ரியல். ஓகேவா? ஸோ இது ஒரு இடத்துல ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். இதுதான் வந்து ஆக்ஷன் ஆஃப் வெப் பேஜ். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக் இன்ட்ரடக்ஷன் இது மட்டும். ஓகே.